நம்ம வாழ்க்கையிலேயே பல மிமிக்ரி ஆர்டிஸ்ட் பார்த்துருப்போம். பல பேர் அசாதாரணமாக வாய்ஸில் பேசி நம்மளை அசர வச்சுருக்காங்க. பட் ஒரு குட்டி பறவை பல வாய்ஸில் மிமிக் பண்ணுன்னு சொன்னால் நம்புவீங்களா? ஆஸ்திரேலியன் காடுகளில் மட்டும் வசிக்கக்கூடிய இந்த லைரே பேர்ட்ஸை ஏன் லைரே பேர்டுன்னு கூப்பிட்றாங்கன்னா, கிரீக்க மித்தாலஜிலையும் சரி, மெசபடோமியன்ஸ் அண்ட் சுமேரியன்ஸும் யூஸ் பண்ண இன்ஸ்ட்ருமெண்ட் பேர் தான் லைரே. இந்த பறவையோட தொகை லைரே இன்ஸ்ட்ருமெண்ட் மாதிரி இருக்கிறதுனால அதனால் இதுக்கு லைரே பேர்டுன்னு பேர் வச்சுட்டாங்க. சார் டேவிட் ஆட்டன்பர்க் இந்த லைரே பேர்ட்ஸ் பற்றி ஒரு டாக்குமெண்ட்ரியே விட்டுருக்காரு. அதுலேருந்து ஒரு சின்ன கிளிப்பிங்ஸ் நான் அட்டாச் பண்ணுறேன். அந்த லைரே பேர்ட்ஸ் எப்படி சவுண்ட் பண்ணுது அப்படின்னு பாருங்கள். இதோட தோகை மட்டும் லைரே மாதிரி இருக்காது, ஆனால் குரலும் லைரே மாதிரி தான் இருக்கும். என்ன அப்படி வித்தியாசமான குரல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதுங்கனால மிமிக் பண்ண முடியும். அதாவது மிமிக்ரி ஆர்டிஸ்ட் மாதிரி பல குரலை மிமிக் பண்ண முடியும். 20 ஸ்பீஷீஸ் ஆஃப் பேர்ட்ஸ் மாதிரியும் மிமிக் பண்ணக்கூடிய இந்த பறவை ஹியூமன்ஸ் மாதிரியும் மிமிக் பண்ண முடியும். இதுங்கனால என்ன தான் 20 டைப் ஆஃப் பேர்ட் ஸ்பீஷஸோட சவுண்டை ப்ரொடியூஸ் பண்ண முடிஞ்சாலும் ஈஸியாக கார் இன்ஜின் சவுண்ட், செயின்சா சவுண்ட், கேமரா ஷட்டர் சவுண்ட், அதுக்கப்புறம் பல்வேறு வகையான மிஷின் அண்ட் ஹியூமன்ஸையும் மிமிக் பண்ணக்கூடிய அசாதாரணமான பேர்ட்ஸ்.